நவ கிரகத்தில் சுப கிரகமாகவும் ஞானம் செல்வம் ஆரோக்கியம் இது எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய கிரகமாகவும் இருக்கக்கூடியது குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானை சுப கிரகமாக இருக்கக்கூடிய கிரகத்தை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீன ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு பாருங்க, இந்த மாதத்தின் கிரக அமைப்பால் என்ன மாதிரியான நிலைகளையே நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதையும், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை செய்யுங்க. குரு ஸ்தலங்களுக்கு செல்றதும், குரு பகவானோட 108 போற்றிகளை உங்களோட வீட்டு பூஜை அறையிலே தீபம் ஏற்றி உச்சரிக்கிறதுனாலையும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அதுவும் இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செய்கிறதுனால பாருங்கள், வீட்டில் ஒரு நேர்மறையான ஆற்றல், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். பெரும்பாலும் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். இந்த குரு எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலுமே நன்மையை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாரு. கட்டாயம் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. ஏன்னா நவகிரகத்தில் இந்த குரு பகவான் சுப கிரகமாக பார்க்கப்படுறாரு. மங்களக்காரகனாகவும் இருக்கிறாரு. மங்கள விஷயத்தில் ஏற்படுற தடை தாமதம் குரு பகவான் வழிபாடால் நீங்கும். தடை தாமதம் உடை தெரியக்கூடிய ஆற்றல் உங்களுக்குமே வரும். குரு பகவானை மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, நல்லது நடக்கும். அதே போல் குரு பகவானோட பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெறணும்னா சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான் அருள் இருந்தால் அனைத்து தெய்வத்தின் அருளுமே கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் வந்தடையும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. குரு பகவானோட அருள் இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். குரு பகவான் இருக்கக்கூடிய இடம், அவருடைய நிலை எல்லாமே அந்த ஜாதகக்காரங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். ஒருத்தரோட ஒழுக்கம், பக்தி, ஞானம் இது எல்லாமே போதிக்கும் தன்மை குரு பகவானுக்கு இருக்குது. ஒருத்தரோட ஜாதகத்தில் ஜனன காலத்தில் குரு பகவான் பலம் பெற்று இருந்தால் அந்த நபர் இந்த உலகத்தில் உள்ளவங்களால மதித்து போற்றக்கூடிய நிலைக்கு வருவார். விஞ்ஞானத்தில் நல்ல ஒரு புகழ் சாதனை படைக்கிறதுக்கு எல்லாமே குருவின் பலம் ரொம்பவுமே அவசியமாக தேவைப்படுற ஒரு அமைப்பு. குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறாரு. கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த சுப நிகழ்வுகளுக்கு எல்லாமே காரணம் குரு பகவான் தான். கல்வி உட்பட பல கலைகளையுமே கற்றுக்கொள்வதற்கும் அதுக்கான பணிகளை துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக உங்களுக்கு வியாழக்கிழமை அமையும். பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் நவகிரகத்தில் ஒருவர். 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிஞ்சவர் தான் இந்த குரு பகவான். நீங்கள் எந்த ஒரு சுப காரியத்தையுமே சுப நிகழ்வையுமே செய்கிறதா இருந்தால் இந்த மீனராசி அன்பர்கள் அதை வியாழக்கிழமையில் செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயம் இதனால் நீங்கள் பெறுவீங்க. இப்போது மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பயன்களை பெற போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதத்தோட கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே பாருங்கள், உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சாரம் செய்கிறாரு. இதோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் பதியும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா யோகம்தான். ஆனால் மாத தொடக்கத்திலேயே 6ஆம் நாளில் வக்ரமாகி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதன் மூலம் அவர் அர்த்தாஷ்டம குருவாக மாறுறாரு. எவ்வளவு யோகம் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும். அப்படி இருந்துச்சுன்னா விரயம் வராமல் நீங்கள் பாதுகாக்கலாம். இல்லைன்னா நன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா சில பின்னடைவுமே வந்துடும். கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதன் மூலம் உங்களுக்கு விழிப்புணர்வோடு செயல்பட்டால் விரயங்கள் வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய யோகம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக தொல்லை வரலாம். மருத்துவ செலவு கொஞ்சம் வரும்.
7.5 சனியில் விரய சனி ஆதிக்கம் உங்களுக்கு இப்போ நடக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. அதே போல் இந்த மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் வராரு. அவரோட பார்வை பலன்களால் நல்ல மாற்றங்களும் வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகளை குறைவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்கும்னா இந்த பண நெருக்கடி மட்டும் வரும். இதுவே குரு பயிற்சியாகி முன்னேறி போகிறாருன்னா நல்லது நடக்கும். அவர் வக்கர பயிற்சியில் வரதுனால தான் இந்த ஒரு சின்ன சின்ன பின்னடைவுமே, அதையுமே முழு பாதிப்புலாம் கொடுக்க மாட்டார். சின்ன சின்னதாக பிரச்சனையை கொடுப்பாரு. அதை நீங்கள் உடைத்தெறியக்கூடிய ஆற்றலுமே கொடுப்பாரு. ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் வரலாம். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கிய தொல்லை வராமல் இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வேலை செய்கிற இடத்துலையுமே பதற்றத்தை குறைச்சி மனக்குழப்பம் இல்லாமல் உங்களோட பணிகளில் முழு கவனமாக செயல்படுங்க. தொழில் மாற்றம் செய்யலாமா, இல்லைன்னா நடந்துட்டு இருக்கிற தொழிலை வேறு இடத்துல தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை இப்போ வரும். இந்த சிந்தனைக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இப்போ எப்படி உங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அது போலவே இந்த மாதமும் தொடங்குங்க. பிறக்கக்கூடிய புது வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு புது விஷயத்தையுமே பெரிய அளவில் செய்கிறதா இருந்தால் அதை தவிர்க்க பாருங்கள். அதே போல் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுமே உங்களுக்கான பணியை சரியாக செய்ய பாருங்கள். கூட இருக்கிறவங்களும் ஏதாவது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக செயல்படுங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். தொழில் மாற்றம், இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிற இடத்த மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்கெலாம் நீங்கள் மனைவியிடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்க கவனமாக இல்லைன்னா வீண் பழி நேரிடலாம். குடும்பத்தில் பாருங்கள், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச ஒரு சில பிரச்சனைகள் இப்போ தலை தூக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க. வாகனத்தில் கொஞ்சம் சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். அதே போல் உங்களோட வளர்ச்சியில் எதிரிகளின் தொல்லை இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறது போல் இருக்கும். அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சுய ஜாதக அடிப்படையில் திசா புத்திக்கு ஏற்றது போல் நீங்கள் தெய்வ வழிபாடை செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத. 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு பாருங்கள் 3, 8 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். சுக்கிரமே சுபகிரகம் தான். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்காதீங்க. அப்படி ஒப்படைச்ச பொறுப்பு அந்த வேலை நடக்காமல் கூட போகலாம். அதனால் பல பின்னடைவுமே வரும். அது யாருக்கு? உங்களுக்கு தான். நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா மாறும். பணியாளர்கள் கொஞ்சம் தொல்லை தர மாதிரி இருக்கும் அவங்களோட செயல்கள். திடீர்னு வேலை விஷயத்தில் விரயம் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சில கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலையில் நீங்கள். இதனால் வேலைப்பளு அதிகரிக்கும். சக பணியாளர்கள்கிட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக செயல்படுங்க. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுற ஒரு வழிபாடு. இந்த யோகா தியானம் செய்கிறதுல இன்னுமே நல்லது. மனசு உடம்பு இது ரெண்டுமே கட்டுப்பாட்டுக்குள்ளேயே ஒரு நிலையாக வச்சுக்க உதவியாக இருக்கும். இந்த மாதம் இறுதியில் பாருங்கள், மகர ராசிக்கு செவ்வாய் வராரு 30ஆம் தேதி. இந்த மகர ராசிக்கு செவ்வாய் வரும் பொழுது அங்கே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய். உங்கள் ராசிக்கு பார்த்தா 2, 9 இந்த 2 இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் இந்த செவ்வாய் கிரகம். அவர் வலிமையடையக்கூடிய இந்த நேரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன இன்னல்கள் கஷ்டங்கள் இதெல்லாமே தாண்டி வந்தாலும் மாத இறுதியில் அமோகமான வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. ஏன்னா உச்சம் பெற்ற செவ்வாயால் நன்மை பிறக்கும். அவர் வலிமையடையக்கூடிய நேரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பற்றாக்குறை நீங்கக்கூடிய அமைப்பை நீங்கள் இந்த மாத இறுதியில் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனை தீரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தடைகள் நீங்கும். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நன்மை தான் பிறக்கும். நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுமே பாருங்கள், மாத தொடக்கத்தில் ரொம்பவுமே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா இறுதியில் எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டவங்க மட்டும் முன்பின் தெரியாதவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருக்க பாருங்கள். பேராசையை சொல்லி ஏதாவது லாபம் வரும் அப்படின்னு சொன்னால் கூட பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் அதை யோசித்து பண்ணுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இடம் மாற்றம் வரும். கலைஞர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பையும் உருவாக்கி தரும். மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்குமே சின்ன சின்னதாக விரயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
வீடு மாற்றம், இடமாற்றம், இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். தொழிலில் கூட ஏதாவது மாற்றங்கள் வரலாம். வரக்கூடிய மாற்றத்தை ஏற்று நடத்திக்கோங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த அமைப்புகள் பாருங்கள், மாத தொடக்கத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலுமே மாத இறுதியில் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பெரும்பாலும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். நிதானமாக இருங்க. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஏன்னா எதிரிகளோட செயல்கள் இருக்க தானே செய்யும். நிதானமாக அவங்களோட திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு முறியடிக்க பாருங்கள். எல்லா வகையிலுமே இறைவனின் அருள் உங்களுக்கு உண்டாகி நன்மை பிறக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும். தொடர்ந்து உங்களோட செயல்களில் நீங்கள் கவனமாக செயலாற்றுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.